ஓம் ஓம் சாந்தி. நாம் அனைத்து விகாரங்களையும் வெற்றியடைந்து முழுமையான விகாரமற்றவர்களாக ஆக வேண்டும். முழுமையான விகாரங்களற்ற நிலை என்பது ஆன்மீகத்தின் அனைத்திலும் உயர்ந்த நிலையாகும். இதில் பொறாமை, வெறுப்பு, பிறர் பற்றி சிந்திப்பது, உனது எனது என்று மோதலில் ஈடுபடுவது, பெயர் புகழ் ஆகியவற்றின் ஆசை, இவை சார்ந்த எண்ணங்களை கூட தியாகம் செய்தாக வேண்டும். அதன் மூலம் சித்தம் முற்றிலும் மாசற்றதாக, ஆசைகளிலிருந்து விடுபட்டதாக ஆகிவிட வேண்டும். முழுமையாக திருப்தி அடைந்துவிட வேண்டும். நமது விகாரங்களற்ற நிலைதான் நம்மை தெய்வீக காட்சிகளை காட்டும் மூர்த்தியாக ஆக்கிவிடும். பாபாவுக்கு அருகாமையில் நம்மை கொண்டு செல்லும். கர்மாதீத நிலையினை அடையச் செய்யும். முழுமைத்தன்மையை நோக்கி நம்மை அழைத்து செல்லும். மேலும் முக்கியமாக யார் முற்றிலும் விகாரங்களற்ற மிகுந்த தூய்மையான நிலையை அடைவார்களோ அவர்களது பார்வையில் குணப்படுத்தக்கூடிய சக்தி வந்துவிடும். அதாவது அவர்கள் தமது பார்வையாலேயே பிறருடைய நோயை குணப்படுத்தி விடுவார்கள். அவர்களது வார்த்தைகளில் மிகுந்த சக்தி வந்துவிடும். அவர்கள் மூலமாக இயற்கைக்கும் நன்மை நடைபெறும். அவர்களது தூய அதிர்வலைகள் இயற்கையின் 5 தத்துவங்களை கூட தூய்மையாக்கிவிடும். சத்தோ பிரதானமானதாக ஆக்கிவிடும். மேலும் விநாச காலத்தில் இயற்கை அவர்களுக்கு முழுமையாக உதவி புரியும். அது மட்டுமின்றி இயற்கை அவர்களது கட்டளைக்கு கூட தலை வணங்கும். எனவே தூய்மை தன்மை என்பது மிக உயர்ந்த நிலையாகும். எத்தனை அழகான வார்த்தைகளில் அதை வர்ணித்தாலும் அது போதாது. அந்த நிலையானது முழு பௌர்ணமி சந்திரனை போன்றது. ஆகாயத்தில் ஜொலிக்கும் சூரியனை போன்றது. அது ஆத்மாவை முழுமை தன்மையை நோக்கி அழைத்து செல்கிறது. எனவே வாருங்கள், நாம் அனைவரும் திடமான எண்ணம் வைப்போம். அதாவது இந்த புதிய வருடத்தில் நான் காமத்தை வென்றவனாக ஆக வேண்டும். முழுமையான தூய்மைத்தன்மையின் சுகத்தினை நான் அடைய வேண்டும். ஏனென்றால் இது வெறும் நமது தவம் மட்டுமல்ல. எவ்வாறு சாஸ்திரங்களில் பிரம்மச்சரியம் மிக பெரும் தவமாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் என்ன கூறுகிறோம்? இதுவோ பரமானந்தமாகும். ஏனென்றால் ஞானக்கடலாகிய சிவ தந்தை நமக்கு ஞானத்தை கூறி நமது அனாதி சொரூபத்தையும் தேவ சொரூபத்தையும் நினைவுபடுத்தி இருக்கிறார். இது காலம் வரையிலும் முழுமையாக தூய்மையாவது என்பது கடினமான காரியம் என்றல்ல, மாறாக அது நடக்க முடியாதது என்று நாம் சிந்தித்து வந்தோம். அதனை நடத்தி காட்டிவிட்டோம். இவற்றை பாபாவே செய்வித்தார். பாபா நமக்கு கூறுகிறார், நீங்கள் சூரிய வம்சத்து தேவதைகளாக வாழ்ந்தீர்கள். எத்தனை ஆண்டு காலங்கள் விகாரங்களற்ற நிலையில் நீங்கள் கழித்திருக்கிறீர்கள். இந்த இஷ்ட தெய்வங்கள் எல்லாம் உங்களது சுரூபங்களே ஆகும். நீங்கள் நினைவினை மட்டும் எமோட் செய்யுங்கள். நீங்கள் எங்கிருந்தும் எதனையும் எடுத்து வர வேண்டாம். நீங்கள் இருப்பதே முழுமையான தூய ஆத்மாக்களாகவே என்று பாபா நமக்கு கூறுகிறார். ஒருவேளை நாம் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருப்போமானால், அசரீரி தன்மையின் பயிற்சியினை செய்து கொண்டே செல்வோமானால், நமது தூய்மைத்தன்மை அதிகரித்து கொண்டே செல்லும். நமது தெய்வீகத்தன்மை அதிகரித்து கொண்டே செல்லும். தூய்மையின் சக்தி நம்மை ஒளி நிறைந்தவராக ஆக்கிவிடும். நமது நெற்றியானது உயர்ந்த அதிர்ஷ்டத்தினால் ஜொலிக்க துவங்கும். அசரீரி தன்மையின் பயிற்சியின் மூலமாக கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சி அடைந்துவிடும். அதற்காக நன்றாக அனுபவம் செய்வோம். நான் ஆத்மா இந்த உடலிலிருந்து விலகியவனாவேன். முற்றிலும் உடலிலிருந்து தனிப்பட்ட அனுபவத்தை செய்வோம். நான் ஆத்மா தனிப்பட்டவன். இந்த உடல் தனிப்பட்டதாகும். நான் இந்த உடலை ஆதாரமாக எடுத்திருக்கிறேன். நான் இந்த உடலிற்குள் நுழைந்திருக்கிறேன். இவ்வாறு பயிற்சி செய்ய செய்ய கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சி அடையும். அவற்றிற்குள் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய விகாரங்களின் நெருப்பு அது அமைதியாகிக் கொண்டே செல்லும். கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சி அடைவதால் உடல் ரீதியான கவர்ச்சி முடிவடைந்துவிடும். பல வீணான எண்ணங்களும் எழும்புகின்றன அல்லவா? கண்களால் பார்க்கக்கூடிய விஷயங்களினால்
காதுகளால் கேட்கக்கூடிய விஷயங்களால் அல்லது வேறு ஏதாவது நாவின் ரசனை, கடுமையான வார்த்தைகளை பேசிவிடுவது. இவ்வாறு செய்வோமானால் நாம் பிறரிடமிருந்து கடுமையான வார்த்தைகளை பெற வேண்டியிருக்கும். மனமும் கூட மிகுந்த வீணான விஷயங்களில் அலைபாய துவங்கும். இவற்றிலிருந்து நாம் விடுபட்டு விடுவோம். எனவே நாம் ஆர்வத்தோடு தூய்மையாவதில் ஈடுபட வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, நான் முழுமையான தூய நிலையை அடைந்தே தீருவேன். நாம் அவ்வாறு ஆகவில்லை என்றால் வேறு யாராவது ஆக முடியுமா? ஒவ்வொரு கல்பமும் நாம் தான் இந்த மாயை மீது வெற்றி அடைந்திருக்கிறோம். இப்போதும் நமது வெற்றி நிச்சயிக்கப்பட்டதாகும். நானும் பரம தூய்மையான ஆத்மா ஆவேன். நான் தூய்மை சக்தியின் தேவி ஆவேன். நான் தூய்மை தன்மையின் ஃபரிஷ்தா ஆவேன். நான் இந்த இயற்கைக்கும் தலைவனாவேன். இப்படிப்பட்ட பயிற்சிகளை நாம் நிரந்தரமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு தவத்தின் சாதனையில் ஈடுபடுவோம். கவனத்தில் கொள்வோம். நான் இந்த இயற்கைக்கு தலைவனாவேன். இப்படிப்பட்ட பயிற்சிகளை நாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். இவைதான் நமது தவத்தின் சாதனையாகும். இவற்றால் நமது தூய்மை சக்தி அதிகரித்து கொண்டே செல்லும். நாம் பிறரை பார்க்க கூடாது என்பதில் கவனம் செலுத்துவோம். இவர்களெல்லாம் தூய ஆத்மாக்கள். அவர்களுக்கு மேலே யார் இருக்கிறார்கள்? இவர்களை பார்த்து என்ன பொறாமைப்படுவது என்று சிந்தனை செய்து பொறாமையிலிருந்தும் விடுபட்டு முழுமையான விகாரங்களற்றவராக ஆவோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.